ஒரு 10 நிமிஷம் அதுக்காக இவ்வளோ தூரம் நீங்கள் மெனக்கணும்னா ஒரு படம் எடுக்கிறதுக்கு எவ்வளோ தூரம் மெனக்கணும். ஈஸியாக ஒரே வாரத்தில் படம் நல்லா இல்லை, வேஸ்ட்டு அப்படின்ற வார்த்தையை சொல்லிடுறீங்க. அண்ணா சொன்ன மாதிரி மக்கள் போய் பாருங்கள். நீங்கள் நல்லா இல்லை, புகழ் நல்லா நடிக்கலை அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருமே மாற்றிக்கிறோம். ஈஸியாக ஒரு சும்மா உங்களுக்கு வருமானம் வருதுன்றதுக்காக ஒரு யூடியூப்பில் டக்குன்னு இது படம் நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இது அத்தனை பேரோட உழைப்பு, அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம். நிறைய பேர் சொன்னாங்க யூடியூபர் வந்து அவங்க வந்து ரிவ்யூ பண்ணுறாங்க, நீங்கள் ரிவ்யூ பண்ணுறது நிறுத்துங்கன்னா நம்மளை படம் எடுக்கிறது நிறுத்துங்கன்னு சொன்னால் நம்ம எவ்வளோ கோவப்படுமோ, அதுதான் நீ யூடியூபரை பார்த்து நீங்கள் நல்லா எழுதுங்கன்னு சொன்னால் கோவப்படுவாங்க. பல விமர்சனம் வந்து நேர்மையாக இருக்குது, இல்லை நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு சொல்கிறதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்குது. ஆனால் தனிப்பட்ட முறையில் விமர்சனம் பண்ணுறதுக்கு யாருக்கும் உரிமை இல்லைங்கிறது தான் எங்களோட வேண்டுகோள். அதனால் தயவுசெய்து அது மாதிரி நீங்கள் பாதிக்கிற மாதிரி இல்லாமல் நீங்கள் படங்களை வந்து நீங்கள் நல்லா எழுதுங்க, இல்லை உங்களுக்கு எது மாதிரி தோணுது அது மாதிரி எழுதுங்க. ஆனால் தனிப்பட்ட முறையில் விமர்சனம் பண்ணுறது இருக்கு இல்லையா, அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையோ இல்லை வந்து வேற இடங்களை அவங்க பேசுனதையோ அதை கொண்டு வந்து இங்கே லிங்க் பண்ணி அதுக்கு ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி அது விமர்சனமே ஒரு திரைப்படமாக மாற்றக்கூடிய தன்மையில் இல்லாமல் இருந்ததுன்னா உங்கள் விமர்சனம் வந்து ஒரு வகையில் நல்லதாக இருக்கும். அந்த வகையில் உங்களுக்கு ஒரு வேண்டுகோள்.